டாரடிக் ஜோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி, இலக்கியம் மற்றும் உரைநடை பகுதிகள்ல இருந்து இந்த டாபிக்கை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள் வரிசையில நம்ம பார்க்க போறோம். சோ இதுல கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்துட்டு கடைசியில இதை தொகுத்து நம்மளோட ஒரு கிங்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ்ல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். சோ 11 கீழ்கணக்கு நூல்களினுடைய பிற செய்திகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சங்க காலத்துல முடியுடை வேந்தர்களாலும் வேளிர் முதலான சிற்றரசர்களாலும் ஆளப்பட்டு வந்த தமிழகம் கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா அயலார் ஆட்சிக்கு உட்பட்டது. 3ல இருந்து 6 வந்து களப்பிரர்கள் ஆண்ட பகுதி இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. சோ களப்பிரர்கள் ஆண்ட காலத்தை சங்கம் மருவிய காலம் அல்லது இருண்ட காலம்னு சொன்னாங்க. சங்கம் மருவிய காலம், சரிங்களா? சங்க கால இலக்கியங்கள், சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த சங்கம் மருவிய காலத்துல வந்த நூல்கள் தான் என்னது அப்படின்னா அந்த 11 கீழ்கணக்கு நூல்கள். சோ களப்பிரர்கள் என்ன மொழி ஆதரிச்சாங்க அப்படின்னா பாலி மொழி. களப்பிரர்களுக்கும் தமிழ் மன்னர்களுக்கும் இடையில நிலவின போரும் பூசலும் தமிழ் இலக்கியம், கலை, பண்பாடு, நாகரிகம் ஆகியவற்றில ஒரு பெரும் சிதைவை ஏற்படுத்துச்சு. சோ தமிழ் வளர்ச்சியில வந்து ஒரு பெரும் தேக்கம் ஏற்படுச்சு. ஏன் அப்படின்னா களப்பிரர்களுக்கும் தமிழ் மன்னர்களுக்கும் இடையில அடிக்கடி போர் நடந்துட்டு இருந்தது. அப்ப கலை வளர்க்க டைம் இல்ல. சோ கலை இலக்கிய நோக்கிலும் அரசியல் நோக்கிலும் அதை இருண்ட காலம்னு சொன்னாங்க. இந்த இருண்ட காலத்திலும் சிறந்த புலவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இலக்கிய சுவை மிகுந்த இலக்கியங்களை இயற்றிட்டு தான் இருந்தாங்க. சோ இந்த காலத்துல எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் 11 கீழ்கணக்கு நூல்கள். திருக்குறளும் இதை சேர்ந்ததுதான். இலக்கிய சுவையும் கற்பனை திறனும் குன்றி தோன்றினாலும் அது மக்களினுடைய வாழ்வை வளப்படுத்தக்கூடிய சீரிய விஷயங்களை சொல்லுது. சோ முப்பொருளையும் குறைந்த அடியில் சிறப்புற 4 அடிக்கு மிகாமல் சொல்லக்கூடியது 11 கீழ்கணக்கு நூல்களினுடைய இயல்பு. 18 கீழ் அப்படின்னா குறைந்த, கணக்கு அப்படின்னா நூல், இலக்கியம், அறம். அடியளவால் குறைந்து வரக்கூடிய நூல் தான் 11 கீழ்கணக்கு நூல். அம்மை என்னும் அழகுடையது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லுது. அம்னா அழகு, அம்மைனா அழகுடன் இருப்பது. 4 அடி, 4 மணி, 400, 5 முப்பால், கடுங்கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலை காஞ்சியோடு ஏலாதி அப்படின்னு சொல்றாங்க. இது வெண்பா. அடுத்து அடிநிமிர் பில்லா செயிர் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி எவ்வகை திறம்பட உரைப்பது கீழ்கணக்காகும்னு சொன்னது பன்னீர் பாட்டியல், சரிங்களா? சோ அந்த 11 கீழ்கணக்கு நூல்கள்ல அறநூல் வந்து மொத்தம் 11. அதுல அகம் பற்றியது 6, அதே மாதிரி அறநூல்கள் இல்லாம அகநூல் ஒரு 6, புறநூல் 1, மொத்தம் 18 நூல்கள், சரிங்களா? இது களவழி 40 பொய்யாரினுடையது. 11 நூல் அறம் சார்ந்தது, அறம் நீதி நூல்னு சொல்லுவாங்க. திருக்குறள் இந்த வரிசையில இருக்கு. 6 நூல் அகம் சார்ந்தது, 1 புறம் சார்ந்தது. இதுல பாருங்க, நாலடியார் யாரை இயற்றினா அப்படின்னா சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்டது. 4 மணிக்கடிகை விளம்பினாங்கனார், இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதந்தேந்தனார், திரிகடிகத்தினுடைய ஆசிரியர் நல்லாதானார், ஆசார கோவையினுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400 ஆசிரியர் 3 அறையனார், சிறுபஞ்ச மூலம் வந்து காரியாசன், ஏலாதி கணித மேதாவியார், முதுமொழி காஞ்சி குடலூர்கிழார், திருக்குறள் வந்து திருவள்ளுவர். சோ இந்த 11 நூல்களும் என்ன சொல்றாங்கன்னா அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? இதெல்லாமே அறத்தை போதிக்கக்கூடியது. அடுத்து அகநூல், காதல் வாழ்க்கை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இது சொல்லும். 5 மாறன் பொறையனார், 5 மூவாதியார், திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார், திணைமாலை 150 கண்ணன் மேதாவியார், சரி கணித மேதாவியார். ஏலாதியும் திணைமாலை 150 கணித மேதாவியாருடையது. கார் 40 கண்ணங்குத்தனார், கைநிலை புள்ளங்காடனார். ஏலாதி எங்க இருக்கு? இங்க இருக்கு. 11 கீழ்கணக்கு நூல்கள்லயே 2 நூல் வந்து கண்ணன் கூத்தனாரினுடையது, சரிங்களா? 1 அகநூல், இன்னொன்னு அறநூல். அடுத்து கைநிலை புள்ளங்காடனார். புறநூல் 1 தான் பொய்யாரினுடையது, சரிங்களா? அடுத்த அறநூல்கள்ல முதல்ல நம்ம பாக்குறது நாலடியார். நாலடியார் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டை சேர்ந்த 8000 சமண முனிவர்கள் பாடிய பாடலினுடைய தொகுப்பு. அதனாலதான் திருப்பரங்குன்றம், புதுக்கோட்டை இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் சமண படுகைகள் நிறைய இருக்கும், சரிங்களா? பாண்டிய நாட்டை சேர்ந்தது. 11 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகை நூல் நாலடியார். முக்கியமான ஒரு பாயிண்ட். பெருமுத்தரையர்கள் பற்றி கூறக்கூடிய நூல் எது? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். துறவரம் மற்றும் நிலையாமை பற்றியும் அதிக பாடல்களை கொண்ட நூல் நாலடியார். அதே மாதிரி திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் தொகுத்து அதிகாரத்தை வகுத்தவர், அதாவது நாலடியாருக்கு அதிகாரத்தை வகுத்தவர் பதுமனார். இதோட கடவுள் வாழ்த்து பாடலையும் அவர் தான் பாடியிருக்காரு. ஆனா இத முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் தர்மர். நாய்க்கால் சிறுவிரல் போல நன்கணியராயினும், இது ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய 6th ஓல்டுன்னு நினைக்கிறேன். சோ அது நாலடியார்ல ஏற்பட்டிருக்கு. நாயினுடைய கால்விரல்கள் போல நெருங்கி இருக்கிறது நண்பர்கள் கிடையாதான். ஈக்கால் மாதிரி தூரமா இருந்தாலும் அவங்களுடைய தொடர்பை செய்காலன், அதாவது செய்கால் சென்று கொணர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு தூரம் இருந்தாலும் உதவியினோடனே ஓடி வருவாங்கல்ல, அவங்களுடைய நட்பை எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. 400 பாடல்களை கொண்டது. 4 அடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள் அப்படின்லாம் இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. நீதி நூல்கள்ல திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல், சரிங்களா? அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க. 4ம்னு சொல்றது நாலடியார்.
அறத்துப்பால் 13, பொருட்பால் 24, இன்பத்துப்பால் 3. மொத்தம் எத்தனை அதிகாரம்னா 40 அதிகாரம், 12 இயல்களை கொண்டது. இதனுடைய முதல் இருக்கக்கூடியது வந்து துறவரவியல். நாலடியார் உடைகளை உள்ளடக்கிய நூல் நாலடியார் உரைவளம். அடுத்து பாருங்க, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. பழகு தமிழ் சொல்லிரமை 4-2 அப்படின்னு சொல்றதுலயும் 4-2 வந்து நாலடியாரையும் திருக்குறளையும் குறிக்கிறது. இது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது ஜி. போ. குறிஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, பெரியவர் நட்பு பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் அப்படின்னு சொல்றது. நாய்க்கால் சிறுவிரல் போல நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். நாயோட கால் மாதிரி நெருங்கி இருக்கிறதுனால என்ன யூஸ், அவங்களோட நட்பால என்ன பயன், ஒண்ணுமே கிடையாது. ஈக்கால் துணை கூட அவங்க உதவ மாட்டாங்க. செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும். எவ்வளவு தூரத்துலனாலும் ஒருத்தருடைய நட்பை நம்ம வச்சிருக்கணும். யார் அவங்க அப்படின்னா செய் விளைக்கும் உடனே வர்றவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்க்கால் அடையார் தொடர்பு. அடுத்து 4 மணி கடிகை. என்னுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். இவருடைய இயற்பெயர் நாகனார். ஊர் வந்து விளம்பி. இவருடைய காலம் வந்து 200க்கும் முற்பட்டது. கடிகைனா அணிகலன், கடிகைனா துண்டு, கட்டுவடம் அப்படின்ற பொருளும் ஆவரணம் அப்படின்ற பொருளும் உண்டு. விளம்பி நாகனார் அப்படின்றதுன்னு வைணவர். சரிங்களா. 4 மணி கடிகையில 104 பாடல்கள். இது வந்து அணிகலன் அப்படின்ற பொருள். ஒவ்வொரு பாடலையும் 4 மணியான அறக்கருத்துக்களை கொண்டது. மனைக்கு விளக்கம் மடவாள் அப்படின்னு சொல்றது வந்து இதுதான். யார் அறிவால் நல்லாள் பிறக்கும் குடி, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் இங்க உள்ளதுதான். ஜி. போப் இதோட 2 பாட்டை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாரு. மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் விளக்கம் புதல்வர், மணக்கினிய காதல் புலவருக்கு கல்வியே, கல்விக்கு மோதின் புகழ்சால் உணர்வு அப்படின்றது எது 4 மணி கடிகை. அடுத்து பழமொழி நானூறினுடைய ஆசிரியர் மூன்றுரை அரையனார். அவருடைய இயற்பெயர் அரையன். ஊர் வந்து மூன்றுரை. காலம் 5ஆம் நூற்றாண்டு. இது ஒரு சமண சமய நூல். நூல் 34 அதிகாரங்களையும் 400 பாடல்களையும் கொண்டது. சரிங்களா. 14 கீழ்கணக்கு நூல்களுடைய வரலாற்றை மிகுதியாக தரக்கூடிய நூல் வந்து பழமொழி நானூறு தான். இது உலக வசனம் முதுமொழி என அழைக்கப்படும். அடுத்ததா இதை பத்தி சொல்லணும்னா அரையன் அப்படின்னா அரசனை குறிக்கும் சொல்லி இது ஒரு குடிப்பெயரா இருக்கு. ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு பழமொழி. இதுக்காக நம்ம பழமொழி நானூறு புக்கையே இப்ப படிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க. 14 கீழ்கணக்கு நூல்களை திருக்குறளுக்கும் நாலடியாருக்கும் அடுத்து இது சொல்றாங்க. இது முதுசொல் அப்படின்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியர் பழமொழி என்ன சொல்றாரு, முதுசொல்னு சொல்றாரு. தொல்காப்பியரோட இயற்பெயர் இங்கதான் பாக்குறோம், கிரண துமாக்கினியார். அகத்தியரோட சீரர்கள் 12 பேர் எழுதின நூல் 12 பாட்டியல். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை என் நாடு வேற்று நாடு ஆகாம் தமவேயாம் ஆயினால் ஆற்றுநா வேண்டுவதில் கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாம் கற்றலின் கேட்டலே நன்று. இதெல்லாமே பழமொழி நானூறு. ஒவ்வொரு பாடலோட இறுதியிலையும் பழமொழிகள் இடம்பெறும். பாம்பரியும் பாம்பின் கால். அடுத்து முதுமொழி காஞ்சி. என்னுடைய ஆசிரியர் கூடலூர் கிழார். அவருடைய ஊர் கூடலூர். 5ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து வச்சரநந்தியோட சமகாலத்தவர். இதுல என்ன பாவகை அப்படின்னா குறை தாளிசை, குரல் தாளிசை, குரல் வெண்துறை. சரிங்களா. முதுமொழி வந்து மூத்தோர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய காஞ்சி வந்து மகளிர் இடையணி அப்படின்னு சொல்லுவாங்க முதுமொழி காஞ்சிய. இது ஒரு தடவை மணிமொழி கோவைன்னு கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின்ல மொழிங்கிறது முதுமொழி காஞ்சியை குறிக்குது. இது அறவுரை கோவைன்னு சொல்லுவாங்க. 10 அதிகாரம் 100 பாடல்களை கொண்டது. அடுத்ததா முதுமொழி காஞ்சி சிறந்த 10, அறிவு 10, பழையா 10, தூவா 10, அல்ல 10, இல்லை 10ன்னு 10 அதிகாரங்கள் இருக்கு. நிலையாமையை உணர்த்தினால இதுதான் காஞ்சி திணை துறைகள்ல ஒண்ணு. உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து சொல்லுது. மூத்தர் சொல்லக்கூடிய பல அறிவுரைகளை சேர்ந்ததுதான் இது கோவை. கோத்து சொல்றதா கோவை. அது முதுமொழி காஞ்சி. அம்மை எனும் வனப்பு வகையை சேர்ந்த ஒரு நூல். சரிங்களா. அதிகாரம் தொடக்கம் ஒவ்வொரு காலத்திலையும் பாட்டின் முதல் வரியிலிருந்து இருக்கு. அதை எப்படி சொல்றாங்கன்னா ஆர்கழி உலகத்து மக்களுக்கெல்லாம் அப்படின்னு தொடங்குது. இது இலக்கணம் கூறும் நூல், புறப்பொருள் வெண்பாமாலை. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். முதுமொழிக்கு இலக்கணம் கூறும் நூல் புறப்பொருள் வெண்பாமாலை. ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சல் படுதல். இதுல கொஸ்டின் கேட்பாங்க. கண்ணஞ்சல்னா இரக்கம். சரிங்களா. அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா போற்றும்படி நடக்கிறது, கற்றது மறவாமை இருக்கிறது, வாய்மையுடைமை, நாணமுடைமை, ஒழுக்கமுடைமை, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திரிகடுகம். திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் நல்லாதானார். அவருடைய ஊர் திருத்து. சுக்கும் மிளகு திப்பளி பத்தினது. செரு அடுத்தோடு நல்லாதான் அப்படின்னு இவருக்கு சிறப்பு பெயர் இருக்கு. இது 100 பாடல்களை கொண்டது. கடவுள் வாழ்த்து உட்பட பாடல்களும் இந்த அதாவது 3ஆம் அடியில 4 சீர் வரும். மத்த எல்லாத்துலயும் 3 சீர் தான் இருக்கும். 3 அறக்கருத்துக்கள் கற்போரினுடைய அந்த மனதுல இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கக்கூடியதாக இருக்கும். மருந்து அப்படின்னு அழைக்கப்படும் நூல் திரிகடுகம். முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இவரும் வைணவ சமயம். வைணவர்கள் வேள்விகளுக்காக பலியிடக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய நூல் தான் திரிகடுகம். உன்பொழுது நீராடி குண்டலும் என் பெரினும். சாரி, இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா கடவுள் வாழ்த்து உட்பட அனைத்து பாடல்களிலும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்னும் சொல் 3ஆம் அடியின் 4ஆம் சீரில் வந்துள்ளது. இதை தப்பா சொல்லியாச்சு. அதாவது ஒவ்வொரு பாட்டிலையுமே இம்மூன்றும் இம்மூவர் அப்படின்ற வார்த்தை கண்டிப்பா இருக்குமா. எங்க இருக்கும் அப்படின்னா 3ஆவது அடியில 4ஆம் சீரா இருக்குமா. இங்க பாருங்க, இம்மூன்று
இவை மூன்றும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் என்னது அப்படின்னா நாலடி. சரி, இது வந்து திரிகடுகம். உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி சொல்லார் விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை. அதாவது எவ்வளவு வயதானாலும் அந்த சான்றாண்மை குன்றாம இருக்கிறதா தூயாம் என்பவர் தொழில். இல்லார் கொன்றியும் உறைவியும் இவ்வுலகில் இல்லாமையுள்ளும் நிறைப்பாடும் எவ்வுயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான வரிகள் எல்லாமே எதுல இருக்கு? நாலடியார்ல, சரி, திரிகடுகத்துல இருக்கு. வேளாண் அப்படின்றவன் விருந்திருக்க உண்ணாதவன் அப்படின்னா, வேளாண் அப்படின்னா விருந்திருக்க உண்ணாதவன் அப்படின்னா, விருந்தினர் இருக்க உண்ணாதவன் தான் யாரு? வேளாண். தாளாளன் அப்படின்னா கடன்பட வாழாதவன். நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆற்றல் இல்லாதவன் தலைமை, ஒழுக்கம் இல்லாதவனின் தவம், ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவனின் அழகு. இந்த மூணுமே என்னது? புதரில் விதைத்த விதைக்கு சமம். இதெல்லாமே திரிகடுகம். அடுத்து இன்னா 40 கபிலர், 4ஆம் நூற்றாண்டு, சைவ சமயத்தை சேர்ந்தவர். இந்த பா வந்து இன்னிசை வெண்பா. இது வந்து இன்னிசை வெண்பாக்களால் ஆனா 40 பாடல்களை கொண்டது. இன்னா 40, ஆனா பா என்ன வெண்பா? இன்னிசை வெண்பா. இது இன்னா 40 அப்படின்னா இது நல்லது, இது நல்லாதது அப்படின்னு சொல்றதுதான் இன்னா 40, இனியவை 40. அப்ப இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி எதெல்லாம் நல்லா இல்லன்னு சொல்றாங்களோ அந்த இன்னாத 40 பாடல்களை சொல்றது. சிவன், பலராமன், திருமால், முருகன் எனும் 4 கடவுள்களையும் வணங்காமை இன்னா என்னும் கடவுள் வாழ்த்து தொடங்குகிறது. அதாவது இந்த 4 கடவுளையும் வணங்காமல் நம்ம ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. சரிங்களா? அதை சொல்லக்கூடியதா கடவுள் வாழ்த்து. இந்த இடத்துல இது சொல்லியிருப்பாங்க. இன்னா 40ல 164 இன்னா செயல்கள் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான நூல். கல்லுண்ணாமை புலனுண்ணாமையை வலியுறுத்தக்கூடிய நூல் அப்படின்னு கேட்பாங்க. மருந்து அப்படின்னு வந்தா அது திரிகடுகம். கல்லுண்ணாமை புலனுண்ணாமையை வலியுறுத்தக்கூடிய நூல் அப்படின்னு சொன்னா என்ன நூல்? இன்னா 40. ஆற்றல் இல்லாதான் பிடித்த படை இன்னா. நாற்றம் இல்லாத மலரின் அழகின்னா. மனம் இல்லாத மலர் வேஸ்ட். தேற்றம் இல்லாதான் துணிவின்னா. தேற்றம் இல்லாதான் துணிவின்னா. ஆங்கின்னா மாற்றம் அறியான் உரை. உண்ணாது வைக்கும் பொருள் வைப்பு இன்னா. சாப்பிடவே இல்லை, அந்த பொருளை வச்சிருந்தேன்னா சரி கெட்டுதான் போகும். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இனியவை 40 பூதஞ்சேந்தனார். இது வந்து மதுரைக்காரர். இவரு மதுரை தமிழாசிரியர் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இனியவை 40ல மொத்தம் எத்தனை பாட்டு? 40 பாட்டு இருக்கு. இனியவை 40லயுமே பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடல திருமால், சிவன், நான்முகன் ஆகிய மும்மூர்த்திகளையும் வழங்கும். இங்க மும்மூர்த்தி, அங்கே 4 பேரை சேர்த்துக்குவாங்க. யார் யாரு? பலராமன் ஒரு ஆளை புதுசா சேர்த்திருப்பாங்க. சிவன், திருமால், முருகன். இங்க பாத்தீங்கன்னா சிவன், திருமால், நான்முகன், முருகனை விட்டுருப்பாங்க. ஆகிய மும்மூர்த்திகளையும் வணங்குதல் இனிது என போற்றப்படுறதுனால இவர் வைணவம் சைவம் பாகுபாடு சேராதவர் அப்படின்றது அர்த்தம். அப்ப 2 பேர் அந்த பாகுபாடு காட்டாத ஒரு நபர். கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 41 பாடல்கள். ஒவ்வொரு பாடலையும் 3 அல்லது 4 அறக்கருத்துக்கள். முதல் வரியின் 4ஆம் சீர், 2ஆம் வரியின் 4ஆம் சீர், 3ஆம் வரியின் 4ஆம் சீர் இன்னா அப்படின்னும், 3ஆம் வரியின் 4ஆம் சீர் ஆங்கு இன்னா அப்படின்னு முடியுமா? சரியா? அது வந்து மொத்தம் 124 இனிய செயல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னாத செயல்கள் எத்தனை சொல்லியிருந்தாங்க? 164. இங்க எத்தனை சொல்லியிருக்காங்க? 124. இனியவை 40 பெண்ணடிமை பற்றி சொல்கிறது. முக்கியமான ஸ்டேட்மெண்ட். பெண்ணை இழிவுபடுத்துதல் நஞ்சு என கூறும் நூல் எது? கொஸ்டின் கேட்கலாம். இது பொருள் அமைப்பில் திரிகடுகத்தை ஒத்துள்ளது. கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா பார்த்து வச்சுக்கோங்க. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே. இங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பா சொல்லியிருப்பாங்க. இன்னான்னு கிடையாது, இது இனிதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? குளவி பிணியின்றி வாழ்தல் இனிது. களரும் அவையஞ்சான் கல்வி இனிது. களரும் அவையஞ்சான், ஒரு அவையில முன்னாடி நின்று பேசக்கூடிய அந்த அவைக்கு அஞ்சாதவனினுடைய கல்விதான் இனிது. சலவரை சாரா விடுதல், பகைவரை விட்டு நம்ம தள்ளி நிக்கிறது ஒருபடி மேல. புலவர் தம் வாய்மொழி போற்றல் இனிது. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது. பிச்சை புக்காயினும் கற்றல் மிகவினிதே. பிச்சை எடுத்தாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சிறுபஞ்ச மூலம் காரியாசன். கிபி காலம் 5ஆம் நூற்றாண்டு. இது வந்து 97 வெண்பாக்களை கொண்டது. கணித மேதாவியாரும் காரியாசனும் ஒரு கலாச்சாலை மாணவர்னு சொல்றாங்க. கணித மேதாவியார் எழுதினது ஏழாதி, இவர் எழுதினது சிறுபஞ்ச மூலம். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவன் அப்படின்னு சிறப்பு பாயிரம் சொல்லுது. இதுக்கு முன்னாடி வந்து பூதஞ்சேந்த நிறைய என்ன சொன்னாங்க? மதுரை தமிழாசிரியர் மகன்னே சொன்னாங்க. இவர் பாத்தீங்கன்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர்னு சொல்லி சிறப்பு பாயிரம் சொல்லுது. இவரும் சமண சமயத்தை சேர்ந்தவர். வேறால் பெயர் பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலம். பஞ்சம்னா 5, வேர். பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் கொண்ட நூல். 97 வெண்பாக்கள் இருக்கு. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, பெருவழுதுணை, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 மருந்துகள் எப்படி உடல் நோயை போக்குதோ 5 கருத்துக்கள் மனநோயை போக்குது. சரிங்களா? கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை அப்படின்னு சொல்றது. அடுத்து ஏழாதி வந்து கணித மேதாவியார். இதுவும் வந்து 5ஆம் நூற்றாண்டு.
சரிங்களா. இது வந்து திணைமாலை 150 ஏலாதியும் இங்கே இயற்றப்பட்ட நூல்கள். இதுல வந்து 81 வெண்பாக்கள், சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களால் ஆனது. சமண சமயத்தை சேர்ந்தவர். கொல்லாமை கொள்கையை ஏலாதியில சொல்லியிருக்காரு. ஏலாதி தமிழருக்கு அருமருந்துன்னு சொன்னாங்க. 4 அடிகள்ல 6 அறக்கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய நூலாக இருக்கும். மருந்து உடற்பிணியை போக்குறது மாதிரி இந்நூலின் அறக்கருத்துக்கள் அறியாமையை நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 9 என்ற எண்ணை தொண்டு என்று சொன்னவர் கணித மேதாவியார். முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அடுத்து வணங்கி ஒளியொலிகி மாண்டார் சொல் கொண்டு, இதுவும் அதுல உள்ளதுதான். ஔவையார் தொடர்பான செய்திகள்ல புறநானூறு அகநானூறுல 2 பாட்டு, நற்றினில 2, குறுந்தொகையில 8, திருவள்ளுமாலையில 1ன்னு பாடல் பாடியிருக்கிறாங்க அவ்வை. நாடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ அது புறநானூறு. ஔவையார் அரிய இளமை தரக்கூடிய நெல்லிக்கனியை அதிகமாட்டிருந்து வாங்கியிருக்கிறாங்கன்ற செய்தி இடம்பெற்றிருக்கு. சங்ககால ஔவையார். ஔவையாருக்கு பின்னாடி வந்தவங்க சங்ககால ஔவையார். கம்பர், ஓட்ட குத்தர், புகழேந்தி உங்களோட சமகாலத்தவர். ஆத்திச்சூடியில 108 பாடல்கள் இருக்கு. இப்ப நம்மளுடைய ஷார்ட்கட்ஸ் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றிய நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்கள். மருந்து பொருட்களின் பெயரால் அமைந்த நூல் திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. இந்த சிறுபஞ்ச மூலத்துல இருக்கக்கூடிய மருந்து பொருள் என்னன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரோட மாணவர் யாருன்னா காரியாசன். காரியாசனும் ஏலாதி எழுதின கணித மேதாவியாரும் ஒழுகாலத்தவர்கள். ஒரு கலாசாலை மாணவர்கள். 4 மணிக்கடிகையில் இருக்கக்கூடிய பாட்டு 101. நீதி நூல்கள்ல அறம் சார்ந்த நூல் 11. அகம் எத்தனை? 6. புறம் எத்தனை? 1. வெல்வது வேண்டின் வெகுளி விடல் அப்படின்ற வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் 4 மணிக்கடிகை. எல்லாருக்கும் ஒன்றியையும் உடமையும் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் திரிகடுகம். நீதி நூல்கள்ல புறம் சார்ந்த நூல் களவழி 40 பொய்கையாருடையது. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல 2 நூல்களை எழுதின ஆசிரியர் யாருன்னா காரியாசன். வேளாண் வேதம் 4 அடி 400 4அடியார் தான் சொல்லுவோம். சிறுபஞ்ச மூலம் எந்த வகைகள்ல வாழ்வியல் உண்மைகளை விளக்குகிறது? நன்மை தருவது, தீமை தருவது, நகைப்புக்குரியன அப்படின்ற மாதிரி 3 ஸ்டேஜஸ்ல விளக்குது. செய் அப்படின்னா செய்னா வயல், செய் அப்படின்னா தொலைவு, செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும்னு. 4 அடியாரை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் ஜீபோ. தொகுத்தவர் யாரு? பதுமனார். அகடுரை யார் மாட்டும் நில்லாத செல்வம் எனும் வரிகள் 4 அடியார். நல்லாதானாரை பாயிரம் எப்படி சொல்லுதுன்னா செரு அடுதோல் நல்லாதான்னு சொல்லுது. நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும்ன்றதுல வழி என்பதன் பொருள் நெறி. துண்டு என்று அடைமொழியால் வழங்கப்படும் நூல் 4 மணிக்கடிகை. ஒழுக்கமில்லாதவன் மேற்கொண்ட தவம் எதனை போன்றது? தூற்றின் கண் தூவிய வித்து. தமிழருக்கு அருமருந்து ஏலாதி. கணித மேதாவியார் இயற்றிய நூல் ஏலாதி, திணைமாலை 150. பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்த நூல் 4 அடியார். கடிகைனா அணிகலன், துண்டு, கட்டுவடம், ஆபரணம், தோள்வளை. மனைக்கு விடக்கம் மலவார். 4 மணிக்கடிகையில் இருக்கக்கூடிய 4 அணிகலன்கள் முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய அரை இலக்கியங்கள் செப்பலோசை. போர்க்களம் பாடுதல்ன்றது களவழி 40. செல்வம் சகடக்கால் போல் வரும் அப்படின்றது 4 அடியார்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல். சோ நெக்ஸ்ட் ஒரு டாபிக்கா